ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க. எல் முருகனுக்கு சரி. மந்திரி பதவி கொடுக்க தெரிஞ்ச அமித்ஷாவுக்கு ஏன் அண்ணாமலை கொடுக்க தெரியல? சரி வேற. ஒண்ணுக்குமே ஆகாத தமிழிசை வந்து 2 மாநிலத்துக்கு வந்து ஆளுநரா போட வேண்டிய அவசியம் என்ன? சரி வேற. சொந்த மகனையே கட்சியில வச்சுக்க தெரியாத தமிழிசை சொந்த தூக்கி மகன் பிஜேபி நஷ்டமா நிப்பாட்டிடுவாங்களா? சொந்த மகன் பப்ளிக்ல திட்டுனா அதுதான் புடிச்சு புடிச்சு கேக்குறேன். வாரி விட்டான். பிஜேபிக்கு எதிராக பேசினா சொந்த மகனே கட்சியில வைக்க துப்பு இல்ல. இதுக்கு 2 மாநிலத்துக்கு கவர்னர் போய் கொடுத்தாங்க. அடுத்து வேற. சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்பேன் உங்ககிட்ட. அடுத்து ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அங்க இருந்து அண்ணன் ஸ்டாலின் இதை கேளுங்க. அது ஏங்க விட்டுட்டீங்க? ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லைன்னு காய்ச்சல் அவருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனார். அந்த டைம்ல ஆஸ்பத்திரிக்கு போனார்ல. ஆமா அப்போ பதறாரு. அங்க இருந்து நம்ம ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர், அப்போ மும்பை கவர்னரா இருந்தாரு. ஆமா அங்க இருந்து பிளைட்ட புடிச்சிட்டு வந்து நேரா ஸ்டாலின் வீட்டுக்கு போனாரா இல்லையா? போய் நலம் விசாரிச்சாரா இல்லையா? பதறாங்களே. பதறாங்க. ஸ்டாலின் திமுக கோபாலபுரம் குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா தமிழிசை அப்படியே பதறுது. ஐயோ ஐயோ அப்படின்னு. அவரு சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு பக்கம் நடுங்கிறாரு. நான் என்ன கேக்குறேன், இருங்க நான் ஒரு விஷயத்தை கேட்டுறேன். இப்ப இத்தனை பேருக்கு வந்து மந்திரி பதவி கவர்னர் துறா கொடுக்க தெரிஞ்சதுக்கு தகுதி இல்லாம போயிட்டாரு அண்ணாமலை. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பிஜேபி ஒண்ணு இருக்குது தமிழ்நாட்டுக்கு தெரியும். சரி ஐயா அவருக்கு ஒரு பதவி கொடுக்க கூடாதா? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. அண்ணாமலைக்கு ஏன் இந்த கும்பல் பதவி கொடுக்கல தெரியுமா? இப்ப நீ அண்ணாமலைக்கு மந்திரி பதவியை கொடுத்தனா தமிழ்நாடு முள்ள இந்தியா முழுவதும் அண்ணாமலை இதை பத்தி தான் மீடியா பேசுவான். இந்த மக்கள் எங்க போனாலும் அண்ணாமலை பேரை சொன்னாதான் கை தட்டுவான். மோடி மறைஞ்சிருவாரு, மோடி காணாம போயிருவாரு. ஏன்னா மோடியை விட 100 மடங்கு தகுதியா பலசாலி அண்ணாமலை. அமித்ஷாவை விட 1000 அமித்ஷாவுக்கு சமம் ஒரு அண்ணாமலை. இது வந்து மோடிக்கும் தெரியும், அண்ணாமலைக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் அவரை டம்மி ஆக்கி வச்சிருந்தாங்க. ஏன் ஒண்ணும் தெரியாத நயினார் நாகேந்திரன் தலையில அவ்வளவு பெரிய பாரத்தை தூக்கி வச்சாங்க தலைவர் பதவிய? ஏன் அண்ணாமலையை தூக்குனாங்க? என்ன காரணம்? அண்ணாமலையுடைய வளர்ச்சி மோடிக்கும் பிடிக்கல, அமித்ஷாவுக்கும் பிடிக்கல. பொறாமையா? சுத்த பொறாமையா. நீ நல்லா புரிஞ்சுக்க. தமிழ்நாடு வரும்போது மோடி பேரை சொன்னா ஒருத்தன் கைத்தட்ட மாட்டேங்கிறான், ஒருத்தன் விசில் அடிக்க மாட்டேங்கிறான். அமித்ஷா பேரை சொன்னா ஒருத்தன் விசில் அடிக்க மாட்டேங்கிறான், கைத்தட்ட மாட்டேங்கிறான். ஆனா அண்ணாமலை பேரை சொன்னா அந்த மொத்த கூட்டமும் விசில் அடிக்குது. அந்த விசில் ஆரவாரம் அடங்குறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. அப்போ அண்ணாமலையுடைய சக்தி, அவனுடைய பவர் மோடிக்கு தெரியும். அண்ணாமலையை வந்து வளர விட்டா நம்ம பதவி காலி. இன்னைக்கு பாருங்க, வெளிநாட்டுல போனோடனே மோடின்னு கத்துறாங்களா? இவங்க எல்லாம் அண்ணாமலை மந்திரி ஆயிட்டாருன்னா அண்ணாமலை தான் கத்துவாங்களே ஒழிய மோடின்னு எவனும் கத்த மாட்டான். புரிஞ்சுக்கோ. மனுஷனானப்பட்டவன் வெறுப்பு உள்ளவன் தான். மோடி ஒன்னும் பெரிய பரமாத்மா கிடையாது, பெரிய வள்ளல் கிடையாது. அமித்ஷா ஒன்னும் பெரிய தியாகி கிடையாது. சொந்த மகனுக்கு எவ்வளவு தொழில் வளர்ச்சி கொடுத்திருக்காரு தெரியுமா? சொந்த மகன் பெரிய தொழிலதிபர், அது தெரியுமா உங்களுக்கு? இங்க எவனும் இங்க ஏழை பொங்கலும் கிடையாது. புரிஞ்சுக்கோ. இங்க வந்து ஒண்ணு புரிஞ்சுக்கோயா. மனுஷன் ஒண்ணு புரிஞ்சுடுங்க. மனுஷனானப்பட்டவன் வெறுப்புக்கு ஆட்பட்டவன். இவனுக்கு விருப்பு உண்டு, சுயநலம் உண்டு. சுயநலம் இல்லாத கோவன் 1-2 பேர் தான் இருப்பான் கலியுகத்துல. ஆனா அரசியல் பதவியில இருக்கவன் எவனுமே சுயநலம் இல்லாம இருக்க மாட்டான். உதாரணத்துக்கு எடுத்துக்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் எல்லா பேனர்லயும் அமித்ஷா படமும் மோடி படமும் தான் இருக்கு. ஏயா இந்த கட்சியை வளர்த்த அத்வானி படம் எங்கே சொல்லு? அப்ப எடப்பாடிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சொல்லு? எடப்பாடி தான் அம்மா படம் இருக்கு. எடப்பாடி கூட பரவாயில்ல, ஓரமாவது ஜெயலலிதா படத்தை போட்டு வச்சிருக்காரு எங்கேயா பேனர்ல. ஆனா இங்க அமித்ஷா படத்தை காணோம். மன்னிக்கணும், இந்த கட்சியை வளர்த்த எங்க ஐயா பிதாமகர் பீஸ்மர் அத்வானி படத்தை காணும். ஒரு பேனர்ல கிடையாது. அத்வானி பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் ஐயா வாஜ்பாய் படத்தை காணும். ஏன்னா மோடியா அந்த கட்சியை வளர்த்து கொண்டாந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு கொண்டது யாரு? அத்வானி. ஏன் அவரும் 5 வருஷம் பிரதமர் கேட்டுமா? விட்டு கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம். கொடுக்க மாட்டாரு. மோடி எல்லாம் இங்க பாரு, நான் நினைச்சேன் என் அளவுக்கு மோடியை விரும்பினவனும் இருக்க மாட்டான், என் அளவுக்கு மோடியை இப்ப வெறுக்கிறவனும் இருக்க மாட்டான். நான்லாம் மோடி வர்ற தேர்தல் போட்டி போடும்போது ஐயோ நானும் எவ்வளவு பிரச்சாரம் பண்ணேன் தெரியுமா? இங்க பாரு, என் அளவுக்கு மோடியை நேசியம் அவனும் இருக்க மாட்டான். மோடியை எவனா திட்டான்னு வச்சுக்கோ, எனக்கு ரத்தம் கொதிக்கும். அவ்வளவு இதா இருந்த நல்லா. ஆனா இன்னைக்கு மோடி பண்ற செயல்பாடை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கலையா. ஒரு வேலையும் செய்யாத இந்த கட்சியை நோட்டாவுக்கு கீழே வச்சிருந்த இந்த தமிழிசைக்கு 2 மாநில கவர்னர் பதவி, அதுவும் சொந்த மகனையே இந்த கட்சிக்கு ஆதரவா வைக்க முடியல. சொந்த மகனை கட்சிக்கு ஆதரவா வைக்க முடியாத தமிழிசைக்கு பதவி. ஆனா எல்முருகனை வச்சு தமிழ்நாட்டுல 100 ஓட்டு விழுமையா? எல்முருகனை வச்சு எல்முருகன் பேரை சொல்லி தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு 100 ஓட்டு விழாது. அந்த எல்முருகனுக்கு 2 மாநில கவர்னர் பதவி ஏன் 2 மாநில 2 தடவை அமைச்சர் பதவி ஏன் கொடுத்தாரு மோடி அமித்ஷா? எல்முருகன் ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு. அவர் பாட்டு பதவி கொடுத்தா அவர் பாட்டு வேலையை பார்ப்பாரு, சம்பளத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. ஆனா அண்ணாமலை அப்படி இல்ல. அண்ணாமலை கொடியை நாட்டிடுவான், நம்ம பேரை காலி பண்ணிடுவான், அண்ணாமலை பேர் வாங்கிடுவாரு. அமைச்சர் பதவி கொடுத்தா அவருடைய துறையில வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் மோடி ஒருத்தர் மதிக்க மாட்டான், அமித்ஷா ஒருத்தர் மதிக்க மாட்டான். இது
அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். அதனாலதான் அண்ணாமலையே ஓரம் கட்டிட்டானுங்க. புரியுதா உங்களுக்கு? இங்க எவனும் பரமாத்மா கிடையாதுயா, புரிஞ்சுக்கோ. ஐயோ அத்வானி ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் படத்தையே காணையா, அவ்வளவு பெரிய சுயநலவாதி மோடி. அவர் படத்தையே வைக்கல. இவர் உங்களுக்கு அப்படியே தார வாத்துருவாரு. ஐயோ மோடி ஏழை தாய் மகன் நான் ஒரு காலத்துல சொன்னேன்யா. இன்னைக்கு நான் அதே என்ன மாத்தி மோடி பணக்கார தாயின் மகன் தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு பாரு, வெறும் ரேஷன் அரிசி நீ கொடுத்துட்டா போதுமா? 5 கிலோ ரேஷன் அரிசி கொடுத்தா எல்லா மக்களும் வாழ முடியுமா? சொல்லு. ரேஷன் அரிசி இலவசம் கொடுக்குறது சரி, மருந்து மாத்திரை யாரு கொடுப்பா? சொல்லு. ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு கார்டு கொடுத்திருக்காரு, அதை கொண்டு மெடிக்கல்ல 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க முடியுமா? ஐயா சொல்லு. 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க முடியுமா? அதை கொண்டு போய் நான் உனக்கு ஆயுஷ்மான், இதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு ஆபரேஷன் சொல்லி ஆயுஷ்மான் பாரத் கார்டு எடுத்து நானும் 2-3 மருத்துவமனையில் கேட்டேன். அவன் எங்க சொல்றான்? திருவனந்தபுரம் போங்கிறான். சென்னையில இருந்து எப்படியா திருவனந்தபுரம் ஒரு நோயாளி கூட்டிட்டு போக முடியுமா? சொல்லு. இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது. ஏயா நான் மோடி எல்லாம் அப்பளம் ஒரு உயர்வான இடத்துல வச்சிருந்தேன். ஆனா அததான் அண்ணாமலை சொல்றாரு, நான் முதல்வர் ஆனால் அமெரிக்காவுக்கு இணையா அரசு மருத்துவமனை இருக்குங்கிறாரு. அப்போல அதை விட 1000 மடங்கு இலவச மருத்துவமனை அரசு மருத்துவமனையில் பண்ணுவோங்கிறாரு. அண்ணாமலை வெளியே வந்த காரணமே தான். அண்ணாமலை நிறைய லிஸ்ட் கொடுத்தாரு, மோடி ஒண்ணுமே செய்யல. திமுக ஃபைல் கொடுத்தாரு, ஏதாவது எடுத்தாங்களா நடவடிக்கை? சொல்லுங்க, ஒரு நடவடிக்கை சொல்லுங்க. ஆயுஷ்மான் பாரத் அந்த கார்டை வச்சு 5 ரூபாய்க்கு மெடிக்கல மாத்திரை தருவானா? இப்ப எனக்கு மாத்திரை தேவைப்படுது, நான் 5 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு நீ ரேஷன் அரிசி கொடுத்துட்டா அது தின்னு உயிர் வாழ முடியுமா? இன்னைக்கு 99% பிள்ளைகள் நோய் நொடியில தான் இருக்கு. காலையில ஒரு மாத்திரை போடுறான், மத்தியானம் ஒரு மாத்திரை போடுறான், ராத்திரி ஒரு மாத்திரை போடுறான். மாத்திரையில தான் வண்டி ஓடுது. ஒரு மாசத்துக்கு சராசரி குடும்ப ஒரு மருத்துவ செலவு ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு எவ்வளவு ஆகுது தெரியுமா? இந்த மோடிக்கு தெரியாதா? குறைஞ்சது 50,000 ரூபாய் ஆகுதுயா இன்னைக்கு ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு மருத்துவ செலவு மட்டும். அதுவும் கேளுங்க, மோடிக்கு என்ன தனி விமானம்? மோடிக்கு நல்லா சாப்பிட, நல்ல பழம், அப்படி மக்கள் வரி பணத்துல நல்லா சாப்பிடுறாரு, நல்லா இருக்காரு, நல்ல உடம்பு பாருங்க, அப்படி ஆரோக்கியமா இருக்காரு. ஆனா ஓட்டு போட்டவெல்லாம் சாகுறான். என்னையா ஏழை தாயின் மகன்? எங்க ஐயா காமராஜர் ரேஷன் அரிசி சாப்பிட்டாரு, இந்த மோடி ரேஷன் அரிசி சாப்பிடுவாரா? சொல்லு. நானும் 20 வருஷமா கொட்டி பிஜேபி குப்பை ஓட்டினவன். சொல்லு. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மோடி ஏழைத்தாயின் மகனே கிடையாது. ஏன்னா மோடி ஏழைத்தாயின் மகனா இருந்தா மருத்துவத்தை இலவசமாக்கி இருப்பாரு. இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு ஏழை எளிய நடுத்தர குடும்பத்துக்கு மாத்திரை செலவு மட்டும் 50,000 ஆகுது. நீ 10 ரூபாய்க்கு ரேஷன் அரிசி கொடுத்துட்டா உயிர் வாழ முடியுமா? அப்புறம் மருந்து யாரு கொடுப்பா? சொல்லு. கேட்டா இவர் வெளிநாட்டுல பேர் வாங்கிட்டாரு. வெளிநாட்டுல பேர் வாங்கி என்னையா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? ஊழல்வாதி மேல எந்த நடவடிக்கை எடுத்தாரு? விஜய் பாரு, வெறும் 107 சீட்டை வச்சுட்டு, அதுவும் திமுக ஒரு பக்கம் முட்டு கொடுக்குறான், கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் முட்டு கொடுத்துருக்கான். அந்த 2 முட்டையும் வச்சுட்டு அவரு போட்டு திமுக இழுத்து போட்டு சாத்துன்னு சாத்துறா மனுஷன். உங்ககிட்ட இவ்வளவு பவர் இருந்து, உச்ச அதிகாரம், கேள்வி கேட்க முடிய அதிகாரம் இருக்கு, சுப்ரீம் பவர், இவ்வளவு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு திமுக பார்த்து பயப்படுறாரு. அண்ணாமலை ஃபைல் கொடுத்தாரு, இவன் இத்தனை லட்சம் கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்கான், அவன் இத்தனை லட்சம் கோடி வச்சிருக்கான், மொத்தத்தையும் புடுங்கு, கஜானாவை கொண்டு போ, ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்துக்கு பயன்படுத்துன்னு அண்ணாமலை சொன்னாரு. ஒரு நடவடிக்கை எடுத்தாரா மோடி? எப்படி அப்புறம் அண்ணாமலை இங்க இருப்பாரு? அண்ணாமலை பார்த்தாலே மோடி அமித்ஷாவுக்கு பொறாம இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் மனசு அப்படி படுது. அப்படி பொறாமலன்னா எதுக்கு இவர் பதவியை கொடுத்துருக்கணும்? அண்ணாமலைக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்கலாமே. ஒண்ணு அவளை சுகாதாரத்துறை அமைச்சராக்கு, இல்ல உள்துறை அமைச்சராக்கு, ஏன் பிரதமரை கூட ஆக்கிய அவருக்கு தகுதி இல்லையா? உங்களோட அவரு நல்லா தான் பண்ணுவாரு. இவருக்கு வயசாயிட்டுல ஓய்வு எடுக்க வேண்டியதானே, இளைஞர்களுக்கு வழி விட வேண்டியதானையா? எல்லாம் சுயநலம் தான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ. வாயில எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கியா. நல்லா புரிஞ்சுக்கையா. இன்னைக்கு ஒரு ஏழை எளிய நடுத்தர மக்கள் நீ எடுத்து பாத்துக்க, எல்லா வீட்லயும் ஒவ்வொரு ஃபைல் வச்சிருக்கான். இன்னைக்கு சாதாரண காய்ச்சல் தலைவலி போட ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க. ஒரு ஸ்கேனு என்னென்ன ஸ்கேன் வச்சிருக்கான்? பெட் ஸ்கேனுங்க, சிடி ஸ்கேனுங்க, எம்ஆர்ஐங்க, அதுங்க இதுங்க, எதுக்கு எடுத்தாலும் ஸ்கேனு. ஒரு ஸ்கேன் என்ன சும்மாவே கொடுக்குறான். டாக்டர் ஃபீஸ் 1500, ஸ்கேனுக்கு 6000 7000. எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் போனீங்கன்னா 10,000, பெட் ஸ்கேன் போனீங்கன்னா 15,000. இப்படி கொள்ளையடிக்கிறானுங்க. ஏன் அந்த ஸ்கேன் இலவசம் பண்ணு? இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு ஒரு அட்டை கொடு, எல்லா குடும்பத்துக்கும் ஒரு அட்டை கொடு, இந்த அட்டையை கொடுத்து நீங்க எங்க வேணாலும் ஸ்கேன் பண்ணிக்கோங்க, இலவசம். ஏன் இது மோடி செய்ய முடியாதா? ஏன் ஏழைத்தான் மகன் தானையா? வயிற்றுச்சலா இருக்கியா? என் மன்னர் இப்படியா ஆட்சி பண்ண? என் மன்னர் ஆட்சி எப்படி தெரியுமா இருந்தது? அண்ணன் மடமை தகங்களி கூற எந்நேரமும் பிச்சை இடுவாரி எழுதியிருக்கான். என் பிள்ளை, என் மண்ணன் அவ்வளவு ஆட்சி அவ்வளவு அழகா பண்ணியிருக்கான். எங்கும் தர்மையா, எங்கும் தர்மம். சொர்ணம் அளித்து சொகுசு பெற நிற்பாருங்க. சொர்ணம்னா தங்கத்தை தானமா கொடுத்துருக்காங்க. பாதைகளை பார்ப்பதற்கு பைம்பு அளிப்பாரும், அன்னமிடும் சாலைகள் தோற ஆலயங்களை பாருங்க. சிவனே சிவனே என சிவகருத்தாய் நிற்பாரும், தவமே பெரிதெனவ தவநிலைகள் செய்வாரும், கோவிந்தாவென்று குரு பூசை செய்வாரும், நாவிந்தையாக 4 வேதம் பார்ப்பாருங்க. மாறி பொழியும் மாதமொரு 3 தரம் ஏறி பெருகி ஏறடிக்க மலரலாம், நாத்து நடுமுறைசி நளினிமிகு சொல்லியும் கூத்தொலியும் குரு பூசை தன்னிலையும் எப்பாறு எல்லாம் முகில் ஏகபதி விழுதுங்க. இந்த பாரத தேசம் இப்படின்னு தெரியுமா? என் மன்னராட்சியில பாதையில போறன்னு கூப்பிட்டு தங்கத்தை தானமா கொடுத்தானா? அவ்வளவு செழிப்பா இருந்திருக்கியா இந்த நாடு? இன்னைக்கு நாசம் பண்ணிட்டானுங்க. பார்த்தா வரி, எதுக்கு எடுத்தாலும் வரி போடுறானுங்க. ஆனா மக்களுக்கு ஏதாவது நல்ல பண்றானுங்களா? ஒண்ணும் கிடையாது. இப்போ மோடிக்கும் ஸ்டாலினுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு? மோடி வேற ஸ்டாலின் வேற கிடையாது, 2 பேரும் ஒருத்தர் தான்.
மோடி நினைச்சா ஏழை எளிய மருத்துவ மக்களுக்கு தரமான சிகிச்சை, இலவச சிகிச்சை கொடுக்க முடியுமா முடியாதா? இதை மட்டும் சொல்லு. முடியுமா முடியாதா? ஏன் நீ செய்யல? ஏழைத்தன் இரியா, ஏழைத்தன் தானே இவரு, ஏன் செய்யல? ஆனா அண்ணாமலை சொல்றாரு கல்வி மருத்துவம் ரெண்டையும் நான் வெளிநாடுகளுக்கு விட அதிகமா கொண்டு வருவேங்கிறாரு. இலவசம். இன்னைக்கு நீ மருத்துவத்தை நீ இலவசமாக்கிட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா மிச்சம். ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு கடன் ஆக மாட்டான், கஷ்டப்பட மாட்டான். எத்தனை குடும்பம் கடன்ல தத்தளிச்சு தற்கொலை பண்றான்? என்ன காரணம்? இவனுக்கு ஆள்ற ஆட்சி எப்படி? வறுமை. மக்களுக்கு இலவசம் மருத்துவத்தை இலவசமாக்கல. மன்ற ஆட்சியில தர்ம வைத்தியம் பண்ணா இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு சாதாரண ஏழைப்பாளி ஆட்டோக்காரங்க பிள்ளைகிட்ட கட்டணம் நிர்ணயம் பண்றான். நீ மீட்டருக்கு மேல இவ்வளவு வாங்க கூடாதுன்னு சொல்றான் அதுக்கு அரசாங்கம். ஆனா இந்த தனியார் மருத்துவமனையில ஆபரேஷன்ங்கிற பேர்ல இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கிறானுங்க. அங்க ஒரு சட்டத்தை போடுக்கடா, அங்க ஒரு சட்டத்தை போடு. ஒரு ஆபரேஷன்னா இந்த இவ்வளவுதான் நீ அமௌண்ட் வாங்கணும், அதுக்கு மேல வாங்கினா நீ முதலமைச்சருக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லணும். விஜய் சொல்லுவாரா? ஏன் அந்த அமித்ஷாவுக்கு தெரியாதா? இந்த மோடிக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு நிர்ணயம் பண்ணலாம்ல. வந்தவனே நான் டோல்கேட் தூக்கிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் டோல்கேட் விலை ஏத்திட்டே போறாங்க. ஐயா டோல்கேட் வீதி போட்டுட்டு இருக்கானுங்க. என்னத்தை அப்புறம் மக்கள் அப்படியே ஒரு நம்புவான்? நோட்டாவுக்கு கீழே இல்லையா முட்டை வாங்கும் பிஜேபி தமிழ்நாட்டில், எழுதி வச்சுக்கோ. வயிறுன்னு சொல்றேன். என்னையா இவங்க பண்றாங்க? ஏழை எளிய மக்கள் பாடுபடுறான். கஸ்டமர் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கு. ஆட்சி என்கிட்டயாவது கொடுங்கய்யா. ஒரு நாள் என்கிட்ட ஆட்சியை கொடுத்துப்பாரு. ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணுங்க நான் செய்யறேன், என்கிட்ட கொடுப்பாங்களா? ஒரு நாள் என்ன பிரதமராக்க, ஒரு நாள் நான் பாக்குறேன். நான் ஒரே நாள் சீர்படுத்தி காட்டுறேன். நீ என்னையா கிளிக்கிறீங்க? நீங்க நான் பண்றேயா, என்னால முடியும். என்னையா பண்றாங்க? என்ன இதான் ஆட்சி? பகவானே சொன்னா, எம்பெருமா அன்னைக்கே சொன்னா, கலியுகம் அழிகிற நாள்ல கொடுங்கோலர்கள் ஆட்சி செய்வார்கள். இந்த பாவிகளுடைய ஆட்சியில ஏழை எளிய நடுத்தர மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சாமி சொன்னா. ஏன்னா வரிக்கு மேல வரி போட்டு தாலி அறுப்பானுங்களாம். சாமியை சொல்றான், பகவானே சொல்றான் பாருங்க. உய் கொண்ட சான்றோர் உடம்புருகும் தேட்டையெல்லாம் நோய் கொண்ட நீசன் நோகப்படித்தானே. இந்த நீசனா பாவி. இந்த ஆட்சியில கூட பாவிகள் ஏழை எளிய மக்கள் தலையில வரி நுழிச்சு தாலி அறுத்துருவான். ஏழை எளிய மக்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டானாரு. இதுல மோடி விதி விலக்கானா? மோடி பரமாத்மான்னு பேசினேன். என் பழைய வீடியோல பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோல எடுத்து பாருங்க. மோடி அவதார ரேஞ்சுக்கு நான் புகழ்ந்தேன். அப்படி நினைச்சேன். போற போக்க பார்த்தா மோடி அவதாரம் கிடையாது. மோடி சாதாரண மனுஷன். என்னையா கொடுமை. வயிற்று என் பிள்ளைங்க பாரு எவ்வளவு கஷ்டப்படுறான். ஏழை எளிய மக்கள் வழி தலையில மறைமுக வரி எவ்வளவு போட்டு தாளிக்கிறீங்க சொல்லு. என்னய்யா? அதான் பகவான் சொன்னா, இவனுடைய ஆட்சியில என்ன நடக்குமா? சாமியே சொல்றான், வறுமையது தான் பெருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே, பொய் புரட்டு அதிகமப்பா பொருத்தமில்லைகளி நமக்கு, தானாமானோ இல்லையடா சாதி வரம்பு அழியுதடா, சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் இக்களியில், கொம்பன் புழு வந்தறியாமல் குதி போடுகிறார் இக்களியில். பகவான் சொல்றான், அந்த வறுமை பெருத்து பிள்ளைகளை நீங்க வழி தப்பி தவறான வழியில போயிருவீங்கன்னு பகவான் சொல்றான். இவனுடைய ஆட்சியில, அந்த நீசப்பயிர் ஆட்சியில வறுமை பெருத்து பிள்ளைகள் தவறான வழியில் சென்று விடுவார்கள்ங்கிறான் பகவான் சொல்றான், நான் சொல்லல. அப்புறம் என்ன சொல்றான்? சங்க கூட்டம் இல்லையடா சரச கூட்டம் கிளை. சட்டசபையில அடிச்சுக்கிறான். சட்டசபையில சுச்சாதன வேலை பாக்குறானுங்க. பார்லிமெண்ட்ல அடிச்சுக்கிறான். டேபிள போட்டு உடைக்கிறான். பேப்பரை கிழிச்சு மூஞ்சில ஏறிக்கிறானுங்க. அன்னைக்கு மன்னராட்சியில இப்படியா இருந்தது? என் மன்னராட்சி சபை சுந்தர புலவரில்லா தொல் சபைங்கிறான். என்ன அப்படி இருந்துச்சா என்னுடைய மன்னனுடைய அரசபை? இன்னைக்கு இருக்குதா? இவன் அவனை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், இவன் அவனை காரி துப்புறான், அவன் இவனை காரி துப்புறான். என்னையா ஆட்சி? உருப்படாதியா? பகவானே சொல்றான், கலியுகம் அழிகிற வரையிலும் என் பிள்ளைகளே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சாதுக்களே, உனக்கு இறப்புக்கு அப்புறம் மோட்சத்தை கொடுத்துரும், நீ வருந்தாத. ஆனா கலியுகம் அழிகிற வரையிலும் இந்த கொடுமை இருந்தே தீருங்கிறான். நீ கண்ணீர் விட்டு அழுதாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். மோடியும் கண்டுக்க மாட்டாரு, அமித்ஷாவும் கண்டுக்க மாட்டாரு. இன்னைக்கு எத்தனை ஏழை எளிய குடும்பங்கள், விவசாயிகள் கடன் தொலை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்கான். ஏன் அந்த குடும்பங்களை நீ உளவுத்துறை வச்சு கண்டுபிடிச்சு அந்த குடும்பங்களுக்கு நீ அந்த குடும்பங்களுடைய கடனை நீ அடைச்சா அந்த குடும்பம் வாழ்ந்துருக்குமா இல்லையா? செத்துருக்க மாட்டான்ல. அப்ப இந்த பாவம் யாரை சேரும்? மோடி அமித்ஷா தான் சேரும். மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேருங்கிறான். அதனால மோடி சும்மா தப்ப முடியாது. மோடி கங்கையில குளிச்சுட்டா பாவத்தை தொலைச்சிருவாளா எங்க ஆத்தா? மோடிக்கு பாவம் கூடும். பிரஜைகள் கஷ்டப்பட அந்த மன்னனுக்கு தான் அந்த தண்டனையா சாமி சொல்றான். அதனால இன்றைக்கு பிரஜைகள் இன்னைக்கு நோய் நொடியில மருத்துவ செலவு பண்ண கூட பணம் இல்லாம நிறைய பிள்ளைகள் இருக்கான். ஆபரேஷன் பண்ண முடியாம நிறைய பிள்ளைகள் காசு இல்லாம இருக்கான். இது எல்லாம் இந்த பாவம் இந்த மோடி அமித்ஷாவை சேரும், ஸ்டாலினை சேரும். விஜய் அதை பண்ணலன்னா விஜயும் சேரும். இங்க யாரும் தப்ப முடியாது பிரபஞ்சத்துல. புரிஞ்சுக்கோ. மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும், திண்டிர மன்னன் செய்த பாவம் மக்களை சேரும். முடிஞ்சு போச்சு.
இந்த பாவ முட்டையை மோடி அனுபவிச்சு ஆகணும். இவர் போய் கங்கையில அப்படியே ஒரு உத்தராட்சியை கையில வச்சுட்டு அப்படியே அவ்வளவு மீடியாவை கூப்பிட்டு நான் பாரு என்ன டிவில போடு நான் கங்கையில கும்புங்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஃபார்மாலிட்டிக் பண்ணா கங்கை ஒரு பாவத்தை மன்னிப்பாளா? நரகம். தாய் சொல்றா, எங்க பகவான் அப்பன் கிருஷ்ணன் சொல்றான், இந்த கங்கை தாயை மகா கிருஷ்ணர் வரவழைத்து நங்கையே நங்கையே என்னுடைய நாமமது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவம் தீர் அன்பருக்கு சூழ் புத்தி வம்பருக்கு சூது செய் மங்கையரைக்கான் உன் பாவம் மன்னிக்கப்படாது. என் அப்பன் கலியுக துவாபரயுகத்தை முடிச்ச உடனே கலியுக தொடக்கத்திலே தாயை கூட்டு கட்டளிட்டான். இந்த கலியுகத்துல படுபாவிகள் நல்லா கொலை பண்ணுவான், ஊழல் பண்ணுவான், நல்ல மக்கள் வரி பணத்துல நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா யோகா பண்ணிட்டு அப்படியே ஜாலியா சுத்துவாங்க. இவங்க எல்லாம் வந்து குளிப்பாங்க. உன் வேலை இவர்களுடைய பாவத்தை நீ மன்னிக்க கூடாது நங்கையன்னு சொல்லி எங்க அப்பா கிருஷ்ணன் என் தந்தை என் பிதா கட்டளையிட்டான் கலியுக தொடக்கத்திலேயே. அதனால இவர் போய் நான் துவாரகையில போய் நான் அப்படியே முங்கிக்கிட்டு அப்படியே அந்த ஸ்கூப்பா டைவிங் பண்ணி நான் டைவிங் பண்ணி நான் போறேன். போய் நான் போய் அப்படியே துவாரகை வழிபடுறேன்னா உன பாவத்தை மன்னிச்சிருவானா என் அப்பன்? அன்னைக்கே கலியுக முடிவுல தாயை கூப்பிட்டு கட்டளையிடுறான். துவாரை கடலை கூப்பிடுறான். துவாரகை கடல் கிடையாது இன்னைக்கு. துவாரகை கடல் மூட காரணம் யாரு? கிருஷ்ணன் சொல்றான், ஏய் இந்த படுபாவி கலிநீச பாவிகளுடைய பாதம் இங்க படக்கூடாது எங்க துவாரகையில. அதனால கடலை கூப்பிட்டு கட்டளையிட்டான். நீ கடலை வாரி இங்க வா, கடல் இந்த துவாரகை மூடிட்டான். மூடுனதுக்கு அப்புறம் அந்த தாய் கேக்குறா, நீ ஆண்ட துவாரகை எங்கேன்னு கேட்கும் பொழுது எங்க அப்ப என் தாய்க்கு மட்டும் சத்தியம் வாங்கிட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த துவாரகை தரிசனத்தை காட்டுறான். தாய் கேட்கும்போது சாமி சொல்றான், நானோ பிறந்த சமுத்திரத்தின் நடுமேற்கடலில் அண்ணாப்பார் ஏனோ பதியும் மேடைகளும் எண்ணி பாரு தேர் நிறமும் வானோ பொன்னோ மண்டபமோ வரடே உனக்கு சாட்சி இது யானோ காட்டும் சொருபமெல்லாம் யாதா இறுதி மறவாதே. எங்க அப்பா சொல்றான், ஏய் தாய் கிழவி, என்னுடைய துவாரகையை பார், என்னுடைய தேரை பார், முத்து பதித்த என்னுடைய சிங்காசனத்தை பார், எல்லாத்தையும் காட்டு. அவ பாக்குறா கடலுக்குள்ள இருக்கு. யாரு? தாய், கிருஷ்ணனுடைய தாய். எங்க ஆத்தா பாக்குறா. என் அப்பனுடைய அவ தாய் கிடையாது, அவ மாயத்துல வந்து அவனுடைய உடல்ல கூட்டுல. அப்போ தாய்க்கு காட்டுறான். தாய் பாக்குறா, ஐயோ எல்லாம் கடலுக்குள்ள வச்சிருக்கானே அப்படின்னு. அப்ப சாமி சொல்றான், நான் வருவேன், தர்மயுகத்தை ஆள வருவேன், வரும் பொழுது என்னுடைய துவாரகை தொடங்கும். இன்னைக்கு சாமி சொல்றான், கலிக்கரையை தானளித்து கடற்கரையில் முழித்து கன்னி பெற்ற பிள்ளை ஏழும் கருத்தாகவே கூடி ஐயா நாராயணர் குருபாதம் போற்றி. இங்க சட்டம் கலியுக சட்டம் எங்கே, தர்மயுக சட்டம் எங்கேற்றப்படுது? துவாரகையில இறைவன் சிங்காசனத்துல எங்க அப்பா வந்து இறங்குவான் வைகுண்டத்துல. எங்க தந்தை வந்து அந்த சிங்காசனத்துல உட்காந்து தர்மயுகத்தை ஆளுவான். தர்மயுகத்தை ஆளும் பொழுது நல்லவர்கள் மட்டுமே இருப்பார்கள். இந்த கலிநிச பாவிகள் அழிக்கப்பட்டு எல்லாம் நரகத்துக்கு போயிடுவான். பிறப்பே கிடையாது, இவங்களுக்கு மோட்சமே கிடையாது, நரகம் தான். அப்போ தேடா மோட்சம் தேடிக்கோ. நல்ல பிள்ளைகள் தர்மயுகத்துல வருவார்கள். தர்மயுகத்துல நீதிமன்றம் இருக்காது, தர்மயுகத்துல மருத்துவமனை இருக்காது, தர்மயுகத்துல காவல் நிலையம் இருக்காது. ஏன்னா தவறு நடக்காது, நோய் நொடிகள் இருக்காது. ஆகவே மருத்துவமனை தேவைப்படாது, எதுவுமே இருக்காது. சொர்க்கத்துக்கு இணைய வாழ்க்கை இருக்கும். மனிதனுக்கு மலஞ்சலம் கழிக்கிற உடம்பு கிடையாது, ஒளி உடம்பாகிய திவ்ய தேஜஸ் கொடுக்கப்படுகிறது. அழியற்ற வாழ்வை என் பிள்ளைகள் சாதுக்கள் அலங்கரிப்பார்கள். அவர் தேடாத அந்த படுவாய்கள் நரகத்துக்கு போயிடும். மீளா நரக ஆத்மா. சாமி சொல்றாங்களா, பாவி வம்சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கியம் செய்து அந்த ஆத்மாவுக்கு தான் தண்டனை. நரகத்துல துடிக்கும் கதுறந்த ஆத்மா. அவ்வளவு தண்டனை இருக்குன்னு இருக்கலாம். இவன் என்ன நினைச்சுக்கிறான், அற்ப பதவி வந்தவனே ஐயோ எல்லா சுகமும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு. அடை முட்டாள், அப்பா கூப்பிடுவாண்டா தீர்ப்பு. எப்போ உனக்கு சாவு வரும்னு தெரியாது. எல்லா மனிதர்களுக்குமே தான் மரணம் எப்ப வரும். ஆனா உடல் மட்டும் தான் அழியுது. உலகமே அழிந்தாலும் இந்த ஆத்மா அழியாது. நாம் எல்லோரும் அழிவற்றவர்கள். மரணத்தை பார்த்து பயப்படாத, மரணம் விடுதலை. இந்த உடல் தான் சாகுது, இந்த ஆத்மா ஒருபோதும் அழிவதில்லை. நீங்கள் திவ்ய தேஜஸ். உங்களுக்கு அப்பா சிவ வீட்டுக்கு போவோம், நல்ல பிள்ளைகளுடைய ஆத்மா. இந்த ஆடியோ கேட்கக்கூடிய நல்ல பிள்ளைகளுடைய ஆத்மா சிவ வீட்டை நித்திய விடைய மோட்ச வீட்டுக்கு போயிருவீங்க. உங்களுக்கு அழிவே கிடையாது. பிறப்புங்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டுருவீங்க. தர்மயுகத்துல இறைவனே ஆள வருவான் அந்த சிங்காசனத்தில். துவாரகையில தான் சட்டம் இயற்றப்படும். கலியுகம் மொத்தம் அழியும். சிருஷ்டி அத்தனை அழிக்கப்படும். புது வாயு, புது மனு, புது விருட்சம் எல்லாம் புதுசு. புரியுதா உங்களுக்கு? சொர்க்கத்துக்கு இணையான வாழ்க்கை பூமியில சாதுக்களுக்கு கொடுக்கப்படும். சாதுக்களை தவிர எவனுக்கு இருக்க மாட்டான், நல்லவன் மட்டும் தான் இருப்பான். தர்மயுகத்தை கொஞ்சம் பேர் இருப்பான். இறைவனே சிங்காசனத்துல உட்காந்து ஆளுவான். அந்த துவாரகையை கடல் மூடி இருக்கிறது. அந்த துவாரகை கடலுக்குள் இருக்கிறது. சாமியை சொல்றான், கடைசியில் ஒரு பதிதான் கடலுக்குள் இருக்குதடா, துவரையம் பதியதுதான் துளங்கி வரும் நாளையிலே இளங்குமப்பா என்பதுதான் சாமி சொல்றான். சட்டங்களும் கூட்டங்களும் தானமானங்களும் அது பெற்றவர்க்கு கிட்டிக் கொள்ளும் வேதகோ இல்லை மகனே. யோ சொன்னா விடிய சொல்லுவேன். எங்க அப்பா துவாரையதான் ஆளப்போறா வரப்போறாடா. சாமியை சொல்றான், சட்டம் கூட்டம் இல்லைங்க. தர்மயுக சட்டம் கழிவு இங்கதாப்பா ஏற்றப்படும். துவாரகையில் நானே உட்காந்து ஆளுவேன். வாங்க என் பிள்ளைகளை. அப்போ கண்ணுக்கு என்ன பார்க்கலாம், நாம வெறும் கல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ அவனை நீ நேரா ஒளிமயமா தரிசனம் பண்ணலாம். தேஜஸ்யா திவ்ய தேசேஸ்வர அப்பாவை பார்க்கலாம்யா. அதனால நல்ல பிள்ளைகளை அப்பாவை தேடிக்கோங்க. இவங்களை விடுங்க, இந்த அரசியல்வாதிகளை மண்ணலி போடுங்க. யோ எப்ப வேணாலும்
அடுத்த கணம் நமக்கு சொந்தம் இல்லை இந்த உடல். எப்பெல்லாம் அப்பா அழைப்பு கூடுவோம், அப்பாட்ட போனா மோட்சம், அவ்வளவுதான். அப்பாவை தேடிக்கோ, சிவன் இதயத்தில் இருக்கான், சிவனை தேடிக்கோ. ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதயே. சுவாமி திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் நம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம். அன்புடையீர் வணக்கம். தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரி தாலுக்கா ஆண்டான்குளம் கிராமம் அருகில் ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சிவாலயத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த சித்தர் பயன்படுத்திய அந்த சித்தர் வழிபட்ட சிவலிங்கம் மற்றும் அவர் கரங்களால் எழுதிய ஓலைச்சுவடி, அவர் தவம் செய்யும் பொழுது பயன்படுத்திய அந்த வாசி தண்டம், கிட்டத்தட்ட இதெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பொக்கிஷம் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருது. மக்களே, இந்த திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்சால் ஒரு சிறிய உதவி செஞ்சு கொடுங்க. எங்களால் மீண்டும் பொருளாதாரம் இல்லாததுனால இந்த திருப்பணி இப்போது நிற்க போகுது. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த புண்ணிய பலன் எம்பெருமான் தங்களுக்கு கோடான கோடியாக தருவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுவாமி பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்தளவு நாகங்கள் இந்த இடத்துல இத்தனை கணக்கு கிடையாது. அந்த லிங்க திருமேனியில் சுற்றி விளையாடுறது, அப்புறம் அந்த விபூதி தட்டத்தில் நாகங்கள் உருள்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ பெரிய பொக்கிஷங்க. இந்த இடம் சாமியுடைய அருள் அவ்வளவு இருக்குது. நீங்கள் நேரில் வந்தால் கூட தரிசனம் பண்ணலாம். இந்த சிவாலய திருப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, இந்த கூகுள் பே எண்ணில் நீங்கள் ஜிபே எண்ணில் உதவி பண்ணலாம். 93 85 44 31 06. உங்களால் முடிஞ்சால் உதவுங்கள் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். யாராவது பார்க்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மா ஏதாவது சின்ன உதவி செய்யலாம். நீங்கள் ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தாலும் போதும், உங்களுக்கு பெரிய புண்ணிய மக்களே. சிவாலயத்தின் அந்த புண்ணிய பலன் நீங்கள் அனுபவித்தே ஆகணும். பகவான் எம்பெருமானே சொல்லுவான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். மக்களே நீங்கள் எல்லாம் வால் பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கத்திய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். வண்ணமாய் நீத மூன்றும் வரம்பு அணு விலகிடாமல் தன்னமாயிருந்து வாழும் ஜனங்களே பதற வேண்டாம். எண்ணமேதொன்றும் இல்லை எளிமையும் இல்லை கண்டீர், திண்ணமாய் சிறப்புடன் இருந்து வாழ்வீர். இது நான் வாழ்த்தல பிள்ளைகளே, அப்பனுடைய அந்த சிவனுடைய வாழ்த்து, ஈசனுடைய அந்த திருப்பாடல் வாயினால் அப்பன் சொன்ன அந்த வார்த்தையை நான் வாழ்த்துகிறேன். நிச்சயம் இந்த சிவாலய திருப்பணிக்கு உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு இறைவன் நிச்சயம் அருள்வான், அதில் எல்லலும் ஐயமில்லை. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுட நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலம் எல்லாம் மெல்லியருடனே வாழ்ந்து பூணுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். சிவம் வாழ்த்துறா மக்களே. அப்பாவுடைய திருவடி மறுமையில் கிடைக்கும், இம்மையில் பூமியில் நீங்கள் வாழ்ந்து சிறப்பான முறையில் வாழ்ந்து இறைவனின் திருப்பாதத்தை அடைவீர்கள். அதில் எந்த மாற்றமும் உள்ள பிள்ளைகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பு பிள்ளைகள் முடிந்தளவு ஒரு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். பிள்ளைகளே, நீங்கள் இந்த பெரும்புவியை ஆள்வதற்கு வெள்ளானை மீதேற விடை தந்தோம் உங்களுக்கு. ஆனாலும் மக்கால் நீர் ஆளுவீர் ராஜ்யத்தை வானோர் அறியவும் வாழ்த்தினோம் நீர் வாழ. வாசவனும் தேவர் மறையவரும் தான் வாழ பேசறியதை வார் பெற்ற மக்கள் தான் வாழ. கன்னிமார் பெண்கள் பெற்ற கை சான்றோர் தான் வாழ. அன்னை பத்திரத்தால் அமுதருந்தி நீர் வாழ. முக்கந்தன் வாழ முனிமார்கீலை வாழ. தக்கந்தலை துணித்த தம்பிரான் தான் வாழ. மேலோக நீதி விளங்கி மனு வாழ.
பூலோகம் உள்ளளவும் பொய்யருவி வாழ நல்லோரும் வாழ நவில் போரும் தான் வாழ எல்லோரும் வாழ இருந்து நீடூழி வாழ்க. இந்த பாடல் அப்பன் சிவன் அடியார் பெருமக்களை வாழ்த்துற வாழ்த்து. நிச்சயமா உங்களுடைய குடும்பமே வம்சமே நல்லா இருக்கும் மக்களே. முடிஞ்சால் இந்த வீடியோ 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு சின்ன உதவி, ₹1 நீங்கள் ஏகபரா குருபிச்சையாக கேட்குறோம். அந்த சிவாலய திருப்பணிக்காக ஏகபரா குருபிச்சை அப்பன் பரம்பொருள் பேர் சொல்லி கேட்குறோம். முடிஞ்சால் உதவி பண்ணலாம் பிள்ளைகளே. இல்லை என்றால் 2 பேருக்காவது பகிருங்கள். உங்கள் வாழ்வில் எல்லா செல்வங்களும் வந்து சேரும். உங்களுடைய பாவ கர்ம வினைகள் நீங்கும். எல்லா சிறப்பையும் சிவன் தருவான். ஓம் நம சிவாய. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம்.